அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தை சொல்றான். அதுதான் எங்களை எதிர்காலம். எதிர்காலம் எதுண்டா, நாங்க எப்ப கண்ணை மூடுறோமோ அன்றைக்கு தான் எங்களுடைய எதிர்காலம் உருவாகும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி படிக்க வைக்கிறோம், நல்ல படி, எதிர்காலத்துல நல்ல வரையிலும் சந்தோஷமா நிம்மதியா பெரிய அமைப்புல உனக்கு வாழையிடும். ஆனா அல்லாஹ் சொல்ற எதிர்காலம் எப்ப ஒருத்தர் கண்ணை மூடுறாரோ, எப்ப ஒருத்தருக்கு மௌத்து வருதோ, அப்பதான் அவருடைய எதிர்காலத்தையே ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் சஹாபாக்களோட ஒரு மக்பரா கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நபியோட அந்த கழுதை தடமாறுது, நபி அவர்கள் கீழே போட பார்க்குது, அந்த அளவுக்கு அது துடிக்குது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்னைக்கு யார்கிட்ட கபர் இருக்கு? சொல்றாங்க சஹாபாக்கள், யார சொல்றா, எனக்கு தெரியும், ஒரு 5-6 காஃபிர்களுடைய ஜனாசா இங்க அடக்கப்பட்டு. நபி அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பேன், இந்த கபருக்குள்ளால நடக்கக்கூடிய அதாபுகளுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கணும் என்று. நான் துஆ ஏதமா கேட்கல, நான் துஆ கேட்டிருந்தா நீங்க யாரும் ஜனாசாக்களை அடக்க மாட்டீங்க. கபருக்குள்ளால் நடக்கக்கூடிய வேதனையும் பயங்கரமும் மனுஷனையும் ஜின்னையும் தவிர உலகத்துடைய எல்லா படைப்புகளும் கேட்குது. அதனாலதான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற மனுஷன் மட்டும்தான். நாங்க எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா, மாடு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து, பறவை அல்லாஹ்வுக்கு மாறு செய்து, பறவை விபச்சாரம் செய்து, மாடு களவாண்டுது, மாட களவாண்ட மனுஷன் இருக்கிறான். ஆனா மாடு களவாண்டு இல்ல. உலகத்துல எந்த படைப்பும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதில்ல. மாறு செய்யற ஒரே ஒரு படைப்பு மனுஷன் மட்டும்தான், மனுஷனும் ஜின்களும் மட்டும்தான். எதிர்காலம் ஆரம்பிக்க 1வது வீடு அது ஒவ்வொருத்தருடைய கபரு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை கொண்டு போயிட்டு அடக்கம் செஞ்சா அவருக்கு அடக்கம் செஞ்சுட்டு போறதோட 2 மலக்குமார் வா. அந்த 2 மலக்கும் கடும் கருப்பாக இருப்பான். அவங்க 2 பேருடைய கண்ணு கடும் நீளமாக இருக்கும். வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்பான், உலகத்துல எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறாய், எத்தனை கோடி சம்பாதிச்சாய், எவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்தாய், உலகத்துல வாழ்ற நேரம் பேரை போட்டுட்டு வந்தியா, பேரை போடாம வந்தியா, அதான் கேட்பான். அங்க கேள்வி அது இல்ல, சில கேள்விகள் இருக்குது. அவனோட ரப்பு யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேரடியாக காட்டி, இந்த மனுஷன் யாரு? அவர் நல்லவராக இருந்தா சொல்லுவார், ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹ். அவர் சொல்வார், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அடிமை, இவர்தான் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். இப்ப மலக்குமார் 2 பேரும் சொல்லுவாங்க, உன்னைய பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்கிச்சு, இந்த கேள்விகளுக்கு எந்த தடமாட்டமும் இல்லாம நீ பதில் சொல்லுவாய், உன்னைய பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கிச்சு. இப்ப இவருடைய அந்த கபரு வெளிச்சமாக ஆக்கப்படும், சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். இதை பார்த்துட்டு இவர் சொல்லுவாரு, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க, உலகத்துல என்ன நினைச்சு என் உம்மா அழுறா, என்ன மனைவி அழுறா, என்ன பிள்ளைகள் அழுறாங்க, எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை நான் சொல்லிட்டு வாருங்க. மலக்குமார் சொல்லுவாங்க, எதிர்காலத்துக்கு வந்தா திரும்ப நிகழ்காலத்துக்கு போவேலாம், இங்க வந்தா திரும்ப உலகத்துக்கு போகலாம். ஒரு புது மாப்பிள்ள எந்த கவலையும் இல்லாம தூங்குவாரே, அதை போல நீ தூங்கு என்று சொல்லுவாங்க. ஹதீஸ் சொல்லுது, இவர் எதிர்காலத்துல இவர் சக்சஸ், இவர் செட்டில் ஆக மாட்டவர் யாரு? அவர் யாருண்டா, ரசூலுல்லாஹ்வை காட்ட நேரம் இவர் தடமாறுவார். யார் இவர் தெரியாது எனக்கு, இவரை பத்தி மக்கள் என்னமோ பேசினாங்க, நானும் நல்ல இவரை பத்தி ஸ்பீச் செஞ்சுக்கிறேன், சும்மா பேசிக்கிறேன், ஆனா இவர் யாருன்னு எனக்கு தெரியா. மலக்குமார் சொல்லுவாங்க, நீ தடமாற்றத்திலே எங்களுக்கு விளங்கிச்சு, நீ உலக்குவா என்று சொல்லு, உனக்கு பதில் தெரியாம போகும்ன்றது எங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, இந்த கபர் ஒன்றோடு ஏதாவது அவரை இறுக்கிக் கொள்ளும், அவருடைய எலும்புகள் எல்லாம் துண்டு துளாது. இந்த அதாப் எது வரைக்கும் கிடைக்கும் அவருக்கு? 6 மாசம், 6 வருஷம், 60 வருஷம், 60,000 வருஷம், 6 லட்சம் வருஷம், சொல்ல தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆக முக்கியமான சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்துல அவரை போல யாரும் கஷ்டப்படல, வெறுமனே சில வருடங்கள் உலகத்துல கஷ்டத்தை அனுபவிச்சார். இன்னைக்கு 1400 வருஷமா அந்த எதிர்காலத்துல சந்தோஷமாக விஐபி லைஃப் அவர் என்ஜாய் பண்றார். அபூஜஹல் அழகானவன், வசதியோடு இருந்தவன், உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணினான். இன்னைக்கு 1400 வருஷம் எதிர்காலம் நாசமா போச்சா, எதிர்காலம் மண் அவன். இந்த எதிர்காலத்துக்கு முடிவே இல்லை. குர்ஆன் சொல்லுது, இன்ன யௌமன் இன்த ரப்பிக் கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஅுத்தூன். உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன்டா, அல்லாஹ் கிட்ட ஒரு நாள் என்றது உலகத்துல 1000 வருஷத்துக்கு சமம். 10-15 ஜெனரேஷன் வாழ்றதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு நாளம். இவர்களுடைய அதாப ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கு. திருப்ப எதிர்காலத்துல 2வது ஸ்டெப், ஓ லெவல் முடிஞ்சு ஏ லெவல் போற மாதிரி அங்கேயும் இருக்கு. குர்ஆன் சொல்லுது, வனுஃபிஹ ஃபிஸ்ஸூர் فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون. அந்த கபர்ல இருந்து ஒரு நாள் எல்லாரும் எழும்புவாங்க. எங்க போடுவாங்க? மஹ்ஷருடைய மைதானத்துக்காக எல்லாரும் எழும்பி வருவாங்க. குர்ஆன் சொல்லுது, சூர் ஊதப்படும், எல்லோரும் கபர்கள்ல இருந்து எழும்பி அல்லாஹ்வை நோக்கி நடப்பான். அந்த லைஃப் எப்படியாப்பட்ட லைஃப்ண்டா, ஊடு வாசல் இல்லையா, காணி பூமி இல்ல, வாகனம் இல்ல, சல்லி இல்ல, உடுக்கிறதுக்கு உடுப்பே இல்ல. அந்த லைஃப் எல்லாரும் நிர்வாணிகளாக இருப்பாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால்.
எல்லாரும் எழுப்பி தடமாறுவாங்க. இப்ப அந்த காஃபிர்கள் கேட்பாங்க, எங்களோட தூக்கத்துல இருந்து எங்களை எழுப்பாட்டினது யாரு? நல்லவங்க சொல்லுவாங்க, உலகத்துல பயான் பண்ணாங்களே அப்பா ஞாபகம் அவங்க, கியாமத் என்று ஒன்று வரும், அங்க அல்லாஹ் எல்லாரையும் எழுப்பாட்டுவான், அங்க கேள்வி கணக்கு இருக்குது, அது பயங்கரமான ஒரு நாள் என்று உலகத்துல சொன்னாங்களே, அந்த நாள் தான் இந்த நாள் என்று சொல்லுவான். குர்ஆன் சொல்ற அந்த நாள் எவ்வளவு சீரியஸான நாள், அது எவ்வளவு பயங்கரமான நாள். கல்லா இதா தக்கத்தில் அந்த ஆயத் சொல்லுது, வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அந்த நாள் எவ்வளவு பயங்கரமான நாள்னா, சூரியன் தலைக்கு மேல வந்திருக்கும், சூடு, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, அல்லாஹும் மலக்குமார்களும் எல்லாருக்கும் முன்னால காட்சி அளிப்பான். இதான் பயங்கரம். அதை விட பயங்கரம் என்னன்னா, ஒவ்வொருத்தையும் கண்ணுக்கு நரகம் விளங்கும், நரகத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. குர்ஆன் சொல்லுது, யௌமஇதி யததக்கருல் இன்சான் வ அன்னா லஹு ذிக்ரா. அத பார்த்ததோட மனுஷன் யோசிப்பான், வாழ்க்கையை நான் நாசமாக்கிட்டேன். அப்பதான் இவருக்கு புத்துணர்ச்சி வரும், அப்பதான் இவர் யோசிப்பார். அல்லாஹ் கேட்கிறான், நீ இப்ப யோசிச்சு என்னப்பா செய்ய? உலகத்துல கால நேரம் இருந்துச்சு, அங்க நீ யோசிக்கலையே, இங்க ஏன் யோசிக்கிறார்? இப்ப எல்லாருடைய ரிசல்ட்டையும் அல்லாஹ் சொல்ல போறான். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்லுவான், உங்க ஒவ்வொருத்தருடைய முடிவை நீயே பார்க்கணும். எல்லாருடைய பட்டோலைகளும் ஒவ்வொருத்தருடைய ரிப்போர்ட்டையும் அல்லாஹ் கையில கொடுப்பான். உலகத்துல 60 வருஷம் நீங்க என்ன சாதிச்சீங்க, 50 வருஷம் நீங்க என்ன சாதிச்சீங்க? ஆனா அல்லாஹ் கிட்ட சொல்லலுமா, யா அல்லாஹ் நான் கஷ்டப்பட்டு ஊடு கட்டிக்கிறேன், கஷ்டப்பட்டு என்ன வியாபாரத்தை டெவலப் பண்ணிக்கிறேன், இதை சொல்லலுமா? ஒவ்வொருத்தரும் அவங்களோட பட்டோலையை கையில எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, நான் செஞ்ச சின்ன பாவத்தையும் அல்லாஹ் எழுதி வச்சுக்கிறானே, நான் செஞ்ச சின்ன நன்மையும் அல்லாஹ் எழுதி வச்சுக்கிறானே, இது ஒன்றுமே மிஸ் ஆகலையே. அல்லாஹ் கிட்ட ஒன்றும் மறக்கலாம், அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு நன்மையை மறக்கவும் மேலாம், எந்த ஒரு பாவத்தை மறக்கவும் மேலாம். அதுக்குதான் 24 hours 2 மலக்குமார அல்லாஹ் கேமரா மாதிரி வச்சுக்க. செய்யற சின்ன பாவமும் அங்க ரெக்கார்ட் ஆகும், செய்யற பெரிய பாவமும் அங்க ரெக்கார்ட் ஆகும். நல்லவராக இருந்தால் அவர் சொல்வார், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ. அவர் சொல்வார், எனக்கு தெரியும் இப்படி ஒரு நாள் வரும் எனக்கு தெரியும், அதனாலதான் உலகத்துல புத்திசாலிய போல நான் வாழ்ந்தேன். அவர் சந்தோஷமாக இருப்பார். யாருடைய பட்டோலை அவருடைய எழுத கையில கிடைக்குதோ அவர் சொல்லுவார், நான் மண்ணோட மண்ணாவி போய்த்திருந்தா எவ்வளவு நல்லா, ஏன் மனுஷனா பிறந்தேன் யோசிப்பான். ஹலக அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, ஏந்த பணத்தால் மாவினா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, ஏந்த பணத்தால ஏந்த பதவியால ஏந்த அந்தஸ்தால இங்க எனக்கு ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு. எவ்வளவு சீரியஸான நாள் அது, எவ்வளவு பயங்கரமான நாள் அது.